தீத்து எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். தீத்து 2வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மகிமையான காரியத்தை தரும்படிக்கு அவன் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எவ்வளோ தாழ்த்தப்படுகிறோமோ அவ்வளோ உயர்த்தப்படுகிறோம். அல்லேலூயா. எவ்வளோ நெருக்கப்படுகிறோமோ அவ்வளோ தூரத்து விடுவிக்கப்படுகிறோம். எவ்வளோ ஒடுக்கப்படுகிறோமோ அவ்வளோ தூரத்து கம்பீரமாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இந்த மகிமைக்காக, இந்த மகிமையின் முடிவுக்காக நீங்கள் காத்திருக்கும்படிக்கு, இதுக்கு மாத்திரம் அல்ல, சொல்லப்பட்டு அங்கே சுகத்தை நாடி போன அந்த ஸ்திரீக்கு கர்த்தர் பெரிய சாட்சியுடைய வாழ்க்கையை கொடுத்தது போல, ஒரு உயர்வை கொடுத்தது போல, அவன் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுத்தது போல, அந்த மகிமையின் வாழ்க்கைக்காகவும் உங்களுக்கு வைத்திருக்கிற மேலான வாழ்க்கைக்காகவும் நீங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கும்படி நமக்கு போதிக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இக்கட்டான சூழ்நிலையை மறந்து போகாதீங்க. இக்கட்டான நேரத்தில் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்க. உங்க இக்கட்டான சூழ்நிலையை கர்த்தர் அறிந்திரும். உங்களுக்கு வருவதற்கு முன்னாடி அவர் காரியங்களை அறிந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசினால் வருகிற நெருக்கமாக இருந்தாலும் சரி, உலகத்தின் காரியத்தினால் வருகிற நெருக்கமாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த இருதயத்தினால, இந்த அவர் ஸ்தோத்திரம், அவர் திருக்கும் மகா கேடுள்ளமாக இந்த இருதயத்தின் சிந்தனையினால, யோசனையினால அவன் வருகிற நெருக்கமாக இருந்தாலும் சரி, பிரச்சனை இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். உலகத்தில் வாழுகிற நமக்கு உபத்திரம் பாடம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் சொன்ன ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மளை தள்ளாத ஆண்டவரை நம்ம தள்ளக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை நேசிக்கிற ஆண்டவரை நாம நேசியாமல் இருந்துடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிதான மகிமைக்காக, ஒரு பெரிதான மகத்துவத்துக்காக ஆண்டவர் நம்மளை குறித்து நோக்கமாய் காத்துக்கொண்டே இருக்கிறார். நீங்களும் எதிர்நோக்கி ஓடுவீங்கன்னு சொல்லி, நீங்கள் ஓட வேண்டும் என்று சொல்லிதான் இவைகளை உங்களுக்கு ஆண்டவர் போதித்து தருகிறார். ஒரு பெரிய சம்பூர்ணமான முடிவு, ஒரு பெரிய கம்பீரமான ஒரு அறுவடை, ஒரு கம்பீரமான ஒரு நாட்களை ஆண்டவர் தர இருக்கிறார். அல்லேலூயா. சும்மா மேலோகத்தில் மாத்திரமல்ல, இந்த பூலோகத்தில் வாழுகிற இந்நாட்கள்ல, இந்த கொஞ்ச நாட்கள்ல ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார்.